அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் விஜயன். கைது செய்யக்கூடிய குற்றம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும் வழிமுறைகள் மற்றும் கடந்த 1/7/2024 அன்றிலிருந்து நடைமுறைக்கு வந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டமான பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 புகார் கொடுப்பது தொடர்பாக என்னென்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக புகார் கொடுக்குறோன்னு நம்ம சொல்லப்பட்டாலும் சட்டத்தின் பார்வையில் குற்றம் நடந்தது தொடர்பாக பாதிக்கப்பட்டவரோ அல்லது அந்த குற்றம் நடந்தது தொடர்பாக தகவல் தெரிந்தவரோ காவல் நிலையத்தில் ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இறுதி தகவல் அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட்டு தயார் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதன்படி காவல் நிலையத்தில் நாம் புகார் கொடுக்குறோம்னு சொன்னாலும் அது ஒரு தகவல் தான். மற்றபடி காவல் அலுவலர்கள் தான் புகார்தாரராக இருந்து வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து குற்றம் சாட்டப்பட்டவரால் சாட்சிகள் மூலம் குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி தராங்க. நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தவர் சாட்சியாளராக விக்டிம் இன்ஃபர்மெண்ட்டாக நீதிமன்றத்தில் பார்வையில் இருப்பாங்க. இப்போ புதுசாக வந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு குற்றம் நடைபெற்ற உடனே காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் புகார் கொடுக்கலாம், வாய்மொழியாகவும் புகார் கொடுக்கலாம். வாய்மொழியாக கொடுக்குற புகாரை அங்கே இருக்கும் அலுவலர்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி அதில் கையெழுத்து பெற்று நடவடிக்கை எடுப்பாங்க. மேலும் புதிய சட்டத்தில் வந்த ஒரு கூடுதல் மாற்றமாக பொதுமக்களுக்கு உபயோகப்படும் வழிமுறையாக எலக்ட்ரானிக் மெத்தடில் புகார் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் வழிவகை செய்திருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக் மோடில் புகார் கொடுக்கறது காவல் நிலைய இமெயில் மூலமாகவோ அல்லது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் மூலமாகவோ புகார் கொடுக்கலாம். அப்படி புகார் கொடுத்தவனை 3 நாட்களுக்குள்ளே நேரடியாக காவல் நிலையம் சென்று நம்ம எலக்ட்ரானிக் மோடில் கொடுக்கப்பட்ட புகாரில் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னா உடனடியாக விசாரணை ஆரம்பித்து நடவடிக்கை எடுப்பாங்க. குற்றம் தொடர்பாக தகவல் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த எஃப்ஐஆரோட ஒரு காப்பி இலவசமாக தகவல் கொடுத்தவருக்கு கொடுக்கணும். அடுத்ததாக பொய்யான புகார் கொடுத்து எதிர்த்தரப்பினருக்கு பிரச்சனையை உண்டாக்குற சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக 3 வருடத்துலேருந்து 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பாக புகார் வந்ததுன்னா காவல் துணை கண்காணிப்பாளர் அவருடைய அனுமதியோடு அந்த புகாரை விசாரணை செய்யணும். அப்படி ஒரு முதல் விசாரணை நடத்தி அதில் முகாந்திரம் இருந்தால் 14 நாட்களுக்கு உள் வழக்கு தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிய சட்டத்தில் ஒரு வழிவகை முறை செய்திருக்காங்க. ஒருவேளை கைது செய்யக்கூடிய குற்றம் நடைபெற்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவங்க புகாரை பதிவு செய்ய மறுத்தா இந்த சட்டத்தின் பிரிவு செக்ஷன் 173 கிளாஸ் 4 பிரகாரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அல்லது கமிஷனர் ஆஃபீஸ் இங்கே போய் புகார் நேரடியாகவோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவோ கொடுக்கலாம், நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை காவல் நிலையத்திலும் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கலை, கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த 2 நடவடிக்கைகளுக்கு 2 கட்டத்திற்கு பிறகு தொடர்புடைய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் புகார் பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். இது தொடர்பாக அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.